என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த வேதமே சத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சிறிது நேர தியானத்திற்காக தேவனுடைய புஸ்தகத்தில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆவியாய் இருக்கின்றார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார்? அண்ட சராசரங்களையும் படைத்த ஜீவனுள்ள தேவனுக்குள் இருந்து அவரால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். இறைவனை பற்றி மனிதன் சொல்லுகிறது எல்லாமே பூர்ணமானதல்ல. ஏனென்றால் இறைவனை பற்றி மனிதனுக்கு பூரணமாக ஒன்றுமே தெரியாது. அவன் குறைந்த அறிவுள்ளவன். மனிதனுடைய நினைவிற்கு இறைவன் உட்பட்டவர் அல்ல. நாம் இறைவனை பற்றி எப்படி நினைத்தாலும், எப்படி வேணாலும் இறைவனை பற்றி நாம் நினைத்தாலும் அவர் அந்த நிலையில் அவர் இல்லை. ஆனால் இறைவனை பற்றி யார்தான் சரியாக சொல்ல முடியும்? யார்தான் இறைவனை பற்றி அவர் இருக்கிற பிரகாரமாக அவரை பற்றி யார் சொல்ல முடியும் என்று நாம் யோசிப்போமானால் அவரே தான் அவரை பற்றி சொல்ல முடியும். ஆகவேதான் எல்லா இடங்களிலுமே பாருங்க, தேவனுடைய புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது நானே உன் தேவனாகிய கர்த்தர், அவரே அவரை பற்றி சொல்வார். இந்த வார்த்தை அவருக்குள் இருந்த அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவரை பற்றி சொல்லுகின்றார், தேவனை பற்றி சொல்லுகின்றார். ஜீவ சுவாசமும் இந்த சரீரமும் இணைந்தவுடன் ஆத்துமா உருவாகிவிட்டது. எப்பொழுதுமே இரண்டு, அதாவது ஒரு தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஒன்றாக இணையும் பொழுது இன்னொன்று உருவாகும். தேவன் இந்த பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கிட்டார். அதாவது இந்த சரீரத்தை உருவாக்கிட்டார். இந்த சரீரத்திற்குள் அவருக்குள் இருந்த ஆவியை ஊதுறார். அப்ப அந்த ஆவி சரீரத்தோட இணைந்தவுடன் ஆத்துமா உருவாகிவிட்டது. அதாவது மனிதன் பிறந்து விட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பார்ப்பதற்கு இந்த சரீரம் உலகத்திற்கு தெரிந்தாலும் உண்மையிலேயே இந்த சரீரத்திற்குள் ஆவியும் ஆன்மாவும் வசிக்கின்றது. தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியும் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆன்மாவும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்திற்குள் வாழ்கின்றது. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? இப்படி அவரே மனிதனை உருவாக்கிவிட்டு அவரே என்ன சொல்லுகிறார்? ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. யாருமே தேவனை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், மனுஷரிலே ஒருவரும் ஒரு காலும் கண்டிராத தேவன், காணக்கூடாத தேவன். அப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் தான் இந்த மனிதனை உருவாக்கி இருக்கின்றான். அப்படியானால் அவரை நாம எப்படித்தான் நாம அவரை வணங்குவது, அவரை தொழுது கொள்வது, அவருக்கு ஆராதனை செய்வது அப்படின்னா அவர் சொல்ற பிரகாரம் செய்யணும். நாமளா ஒரு கற்பனை பண்ணி, நாமளா யோசித்து, நாமளா நினைத்து, நம்முடைய இஷ்டப்படி நாம் அவரை தொழுது கொள்ளவோ ஆராதிக்கவோ முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மனுஷருடைய கற்பனைகளை போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்.
அப்ப நாமளா செய்தோம்னால், அதை நாமளே கற்பனை பண்ணி, நாமளே யோசித்து, நாமளே நினைத்து, அவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாம செய்தோமானால் நிச்சயமாகவே அது வீணான ஆராதனைக்குள் போய்விடும். ஆகவேதான் தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பற்றி இவர் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. தேவன், என்னை அனுப்பின தேவன் ஆவியாய் இருக்கின்றார். அவரை தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாத்தீங்களா? அப்ப அவருடைய விருப்பத்தை அவருக்குள் இருந்து வந்த அவருடைய குமாரன் மக்களுக்கு சொல்கின்றார். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறார்? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், அதாவது உண்மையாய் தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்க தான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆகவேதான் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, தேவன் அவனை சந்தித்து ரட்சித்த பிற்பாடு அவனை அந்த மெசொப்பொத்தேமியா என்கிற ஊரிலே இருந்து அவனை வேறு பிரித்து தம்முடைய பிள்ளையாக மாற்றின பின்பு அவன் சகல காரியங்களையும் ஒழித்து விட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டான். அப்ப தொழுது கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், இந்த மூன்றுமே அவருடைய பாதத்தில் விழுகின்றது. அதான் நம்முடைய நெற்றி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தொழுகும் போது என்ன நடக்குது, நம்முடைய நெற்றி தரையில படுது. நம்முடைய நெற்றி தரையில படுது. அப்ப நாம தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி எத்தனை தடவை வேணாலும் நம்ம தொழுது கொள்ளலாம். குனிந்து முழங்கால் படியிட்டு நாம நெற்றி தரையிலே பட வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே அவருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கப்படுகின்றது. அப்ப அவரை நம்ம நேரடியா பார்க்க முடியாது. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, என்னை மனுஷரில் ஒருவனும் காணக்கூடாது. அப்படி கண்டால் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அப்ப யார பார்க்கலாம் அப்படின்னா, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவரை நம்ம உணரலாம். அவர் நம்மோடு பேசுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரை நம்ம உணரலாம், அவர் பேசுறத நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் அனுப்பின அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்க முடியாது. அவரைத்தான் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவர்தான் என்னை அனுப்பினார். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை. தேவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப தேவனாகிய கர்த்தரை, மனிதனை படைத்த சர்வ வல்லமையில இறைவனை மனிதன் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா, சாதாரணமா தொழுகை செய்ய முடியாது. ஏன்னா அவரும் மகா பரிசுத்தரா இருக்கார், சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அண்ட சராசரங்களையும் படைத்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் நம்மளையும் படைச்சிருக்கார். ஆனா மனிதனை உருவாக்கின பின்பு மனுஷனுக்கு ஒரு சுயாதீனம் ஒண்ணு கொடுத்தார். அதாவது சுய சித்தம். சுய சித்தத்தை கொடுத்து, அதாவது அவருக்கு, தேவனுக்கு மட்டும்தான் சுய சித்தம் இருக்கு. அவர் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவருக்கு கட்டுப்பாடு கிடையாது. அவருக்கு அவரை போய் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி சுயாதீனம் உள்ளவர். ஆனால் நீதி நிறைந்தவர், உண்மை உள்ளவர். அதான் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்து இருக்கிறது. பாத்தீங்களா, தேவனையே உண்மை சூழ்ந்து இருக்கிறது. அந்த கரணத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
நீங்க நம்முடைய ஆவியில, ஆன்மாவில அந்த முதல் இடத்துல தேவன் என்ன இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மை இருக்கணும். உண்மை இருக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார்னா அவரே உண்மையா இருக்கிறார். உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. அதனாலதான் அவரை நாம ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தொழுது கொள்ளணும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மனுஷனை தேவன் சுயாதீனம் உள்ளவன சிருஷ்டித்துட்டார். அப்ப மனிதன் தேவனுடைய பிரமாணத்தை ஆரம்ப காலத்துல தேவனுடைய பிரமாணத்தை இந்த சுயாதீனம் கொடுத்ததுனால, சுய சித்தத்தை கொடுத்ததுனால, இந்த சுய சித்தத்தை பயன்படுத்தி புசிக்க கூடாது என்ற கனியை புசித்து தேவனை விட்டு விலகி போனான். அதாவது பாவியாக்கப்பட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவன் விளைக்கிற கனியை புசித்தபடியினால் பாவிகளாக்கப்பட்டார்கள். சந்ததி முழுவதும், மனுக்குலம் அனைத்தும் பாவிகளாக்கப்பட்டது. ஆகவே அந்த பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக, மனுக்குலத்தின் பாவம் அனைத்தையும் சுமந்து தீர்ப்பதற்காக அவருக்குள் இருந்த அவரை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி பாவங்களை எல்லாம், மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் கிறிஸ்து மீது வைத்து அவரை பலியாக்கி மனிதனுக்கு பரிகாரம் செய்தார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்பட்ட பின்புதான் நாம் தேவனுக்கு தொழுகை செய்ய முடியும். ஆவி, ஆத்மா, சரீரத்தை கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்ட பின்னாடிதான் நாம் தேவனை தொழுது கொள்ள முடியும். ஆகவேதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவானவரின் நாமத்தில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்தமான மெய்ப்பொருளை நாம் அவருடைய நாமத்திலே தொழுது கொள்ள வேண்டும். முழங்கால் படியிட்டு நம்முடைய நெற்றி தரையிலே படும்படியாக நாம் தொழுகை செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களாக, அவரை உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களாக, ஆவியோடு தொழுது கொள்கிறவர்களாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து நீதியின் வழியிலே, நித்திய வழியிலே நடத்தி செல்வாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள அன்பு பிதாவே, உம்முடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி எப்பொழுதும் உம்முடைய நல்ல ஆவியானவரால் எங்களை நிரப்பி நீர் விரும்புகிறபடி உம்மை தொழுது கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று உங்கள் சபையில் நடக்கும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள், உங்கள் சபையில் நடைபெறும் சிறப்பு கேரல் பாடல்கள், தேவ செய்திகள், சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு 9841428456 98414 28456.